வணக்கம் நேயர்களே. 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இது தொடர்பாக மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களால் பல முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பரீட்சையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முதலாம் பகுதி மிகவும் கடினமாக இருந்தது என்று மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்லி வருகின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் அந்த எக்ஸாம் பேப்பரில் முதலாவது பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட் வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே அந்த கேள்விகள் எல்லாம் கசிஞ்சிட்டு யாரோ போட்டுட்டாங்கன்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அப்போ இதை வச்சுக்கொண்டு பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர முதல் 3 கேள்விகளையும் நீக்கி விடுவோம், வாட்ஸ்அப்பில் வெளிவந்தபடியாக நீக்கி விடுவோம். இதை அறிந்து கொண்ட பல பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் குறிப்பாக கொழும்பு, அனுராதபுரம் மாவட்டம், கேகாலை மாவட்டங்களில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் பரீட்சை ஆணையாளருடைய இந்த தீர்மானத்திற்காக. அதற்காக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு நேற்றைய தினம் பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தரவை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு சந்திப்பும் இடம்பெற்றது. அந்த சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் சொன்ன விடயம், நீங்கள் சொல்வது போல பரீட்சை வினாத்தாள், முதலாவது வினாத்தாள் ஃபர்ஸ்ட் பார்ட் வாட்ஸ்அப்பில் அது கசிஞ்சு வெளிவந்திருக்குது உண்மைன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் நாங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை திருப்பி வைப்போம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அதை சம்மதிக்கிறவன மாதிரி அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. அப்போ வந்த கேள்வியில் 3 நிப்பாட்டுறதை விட அந்த எக்ஸாமையே திருப்பி வச்சிடுவோம், ஆனால் உறுதிப்படுத்தப்பட வேணும் என்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வாட்ஸ்அப்பில் வெளிவந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் திருப்பி கவர்மெண்டால் வைக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரீட்சைகளை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர இதை பெற்றோர்களுக்கு, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இப்போ இந்த விடயம் தொடர்பாக சில மாணவர்களுடன் பெற்றோர்களுடன் நாங்கள் பேசிய பொழுது அவர்கள் சொன்ன விஷயம், சில ஆசிரியர்களே சொல்லுகின்றார்கள், புலமை பரிசில் பரீட்சையில் படிப்புகின்ற அந்த வழிகாட்டுகின்றவர்களே சொல்லுகின்றார்கள், உண்மையில் எங்களுக்கே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நாங்களே கொஞ்சம் யோசித்து தான் இப்படி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, கொஞ்சம் கடினமாக தான் பேப்பர் இருந்தது. பல மாணவர்களும் இப்போ கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பேப்பர் வெளியில் ஏற்கனவே வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக யாரோ எடுத்து வெளிவிட்டுட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. இதனால தான் பரீட்சைகள் ஆணையாளர் அந்த முடிவெடுத்திருந்தார். 3 கேள்வி நாங்கள் நிப்பாட்டுவோம் உண்டு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் குறித்த அனுராதபுரம், கொழும்பு, கேகாலை மாவட்ட மக்கள், பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆணையாளரை சந்தித்து, பரீட்சைகள் ஆணையாளரை சந்தித்து கலந்துரையாடி இப்போ எடுத்த முடிவு தான் வாட்ஸ்அப்பில் வந்தது உறுதிப்படுத்தப்பட்டால் எக்ஸாமை நாங்கள் திருப்பி வைப்போம் என்றதாக. எனவே புலமை பரிசில் பரீட்சை எழுதிய 5ஆம் தர 10 வயது மாணவர்கள், மழலை செல்வங்கள் தங்களுடைய தேர்வினை, திறமையை வெளிக்காட்டுகின்ற ஒரு பரீட்சை தான் புலமை பரிசில் பரீட்சை. அந்த பரீட்சைக்காக அவர்கள் 10 வயது, குறிப்பாக 8 வயதிலிருந்து 7-8 வயதிலிருந்தே 10 வயது வரைக்கும் படாத பாடுபட்டு இரவு பகலாக விழித்திருந்து அந்த டியூஷன், இந்த டியூஷன், மாறி மாறி பாடசாலையும் டியூஷனும், பர்சனல் கிளாஸ், பாடசாலை டியூஷன், பர்சனல் கிளாஸ், அப்படி எல்லாம் ஓடி திரிஞ்சு தங்களுடைய இளமைகள் முழுவதையும் அந்த பரீட்சை காலம் முடியும் வரைக்கும் அவர்கள் அந்த பிஞ்சு வயதில் வெளிக்காட்டி ஒரு பெற்றோர்களுக்கான போட்டி பரீட்சையாக அது மாறி பெற்றோர்களுக்கு இடையிலான சண்டைகளாக எல்லாம் பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஸ்காலர்ஷிப்னா அப்படி ஒரு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவரா இல்லையா என்பதை பரீட்சைக்கக்கூடிய ஒரு பரீட்சைக்கு அப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோமோ, இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணினா தான் இந்த நாட்டில் இருக்கலாம்னு சொன்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் படித்து பாஸ் பண்ண பார்ப்போமே, விட்டால் நாட்டை அப்படி கழிச்சிருவாங்கன்ற மாதிரி அதை விட மிக ஒரு பெருமதியான ஒரு விஷயமாக இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நாட்டின் பல மாவட்டங்களில், எல்லா மாவட்டங்களிலும் இருந்தாலும் சில மாவட்டங்களில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் சொன்னது போல் ஃபெயிலுண்டா நாட்டை விட்டே கழிச்சிருவாங்கன்ற மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை போட்டு படாத பாடுபடுத்தி பெற்றோர்களும் எழுதாத ஒரு பரீட்சையாக, பெற்றோர்கள் எழுதாத ஆனால் பெற்றோர்களுக்குரிய பரீட்சையாக மாறி இருக்கிறது இந்த புலமை பரிசில் பரீட்சை. சரி, அது ஒரு புறம் இருக்க, மற்ற பக்கம் வாட்ஸ்அப்பில் வந்தது உறுதி என்றால் பரீட்சை ஆணையாளர் சொன்ன மாதிரி எக்ஸாம் திரும்ப வைக்கப்படும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தையில். இதை நாங்கள் கொண்டு வந்த செய்தி. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே, தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.